பாதாம் பருப்பு விரும்பி சாப்பிட்றவங்க நீங்கள், அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. பாதாம் பருப்பு சொன்ன உடனே நான் இப்போ எதை பற்றி சொல்ல போகிறேன்னு பாதி பேருக்கு நேரம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் தெரியாதவங்களுக்கும் சொல்கிறேன், தெரிஞ்சவங்களும் கேட்டுக்கோங்க. நம்ம நாட்டை விட அரபு நாடுகளில் இந்த பாதாம் பருப்பு அதிகம் விரும்பி சாப்பிட்றாங்க. ஏன்னா இதன் பயன்கள் அங்கே உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். இதில் அப்படி என்ன பயன்கள் இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பாதாம் பருப்பை நைட்டு நேரத்தில் ஒரு பவுலில் 2 இல்லைன்னா 3 போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு காலையில் எந்திரிச்சதும் தோலை உரிச்சிட்டு சாப்பிட்டோம்னா அது ஆண்மை பலம் அதிகரிக்க மிகவும் உதவுகிறது. அது மட்டும் இல்லாமல் உடம்பானது வலுப்பெறவும் உதவுகிறது. இதனால் உடம்பு நல்லா இறுக்கம் கொடுக்கும். நம்ம உடம்புக்கு தேவையான ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கிது. குறிப்பாக பாதாம் பருப்பை தண்ணியில் ஊற வச்சு தான் சாப்பிடணும். அப்போ தான் பாதாம் பருப்பில் உள்ள விட்டமின் சத்துக்கள் எல்லாமே நமக்கு அப்படியே கிடைக்கும். அதே நேரத்தில் இதை அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது. ஏன்னா மலச்சிக்கல் பிரச்சனையை ஏற்படுத்தும். டெய்லி 3 பாதாம் பருப்பு சாப்பிடணும். அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. ஏன்னா அப்படி சாப்பிட்றனால சில பிரச்சனைகள் வருங்கிற நம்ம புரிஞ்சுக்கணும். ஆண்மை அதிகரிக்கும் என்பதுக்காக உடனே நாம் எல்லாமே இதை அதிக அளவில் சாப்பிடவும் கூடாது. அப்புறம் பிரச்சனை நமக்கு தான். ஸோ அளவோடு சாப்பிட்டு பலமாக இருப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.